ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து டிராஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஐடிஆர் 1லேருந்து 7 வரைக்குமே எல்லா ஃபார்ம்ஸுமே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிராஃப்ட் எல்லாமே வெளில வந்துருச்சு. ஸோ, அதில இருக்க கீ சேஞ்சஸ் பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஆர் 1லேருந்து 4 உள்ள கீ பாயிண்ட்ஸஸ் அதாவது என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றது தான் வந்து மெயினா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ, த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் சிபிஐடி ஹாஸ் இஷ்யூட் அ நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஆல் த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ, ஐடிஆர் 1லேருந்து 7 வரைக்கும் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எந்த அசஸ்மென்ட் இயர்ன்னு பார்த்தீங்கன்னா, 25, 26 அதாவது ஃபினான்ஷியல் இயர் வந்து 24, 26க்கான 24, 25க்கான ஐடிஆர் ஃபார்ம்ஸ்க்கான டிராஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. The form incorporate changes rising Finance Act 2024. ஸோ இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் 2024ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஹெச்ஐஎஸ் அந்த மாதிரி நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ கண்டிஷன்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி பைபேக் ஆஃப் ஷேர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ ஐடிஆர் 1 ஸோ ஐடிஆர் 1 வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 40/2025 டேட் வந்து 29/4ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து யாருக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் எக்ஸ்பெக்டட் நாட் ஆர்டினரி இண்டிவிஜுவல். அதாவது இண்டிவிஜுவல் பிளஸ் என்ஆர்ஐக்கு இது வந்து அப்ளிகபிள் வெறும் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு மட்டும் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விச் டோட்டல் இன்கம் அப் டு 50 lakhs ஆஃப் ஃப்ரம் சேலரி அண்ட் ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதர் சோர்ஸ் இன்க்ளூடிங் லாட்டரி அண்ட் ரேஸ் எக்ஸெட்ரா. ஸோ உங்களுக்கு வந்து 50 லேக்ஸ்க்குள்ள இன்கம் இருக்கு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஒண்ணு, அதர் இன்கம் அது இல்லாம எக்ஸ்க்ளூடிங் லாட்டரி அண்ட் ரேஸ் கார்ஸ். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா வந்து இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து மேஜர் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்ற ஒரு ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அதர் சோர்ஸ் இன்கம் அது கீழ வந்து கேபிட்டல் கெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா உங்களுக்கு ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் இருந்தாலுமே சரி, நீங்க ஐடிஆர் 2ல போய் ஃபைல் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஐடிஆர் 2லயே போவேன்னா, ஐடிஆர் 1லயே வந்து போகலாம். ஸோ capital gains under section 112A up to 1.25 lakhs rupees வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஆர் 1ல வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம். பட் இன்கேஸ் எனக்கு வந்து லாஸ் இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து ஐடிஆர் 1 வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் ரிப்போர்ட்டிங் என்ஹான்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின். ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது 80C அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக்கப் கேட்காது. ஸோ வெறும் நீங்கள் அமௌண்ட் மட்டும் தான் வந்து ஃபில்அப் பண்ணுவீங்க. ஸோ இனிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக்கப்ஸ் கேட்கும். ஸோ பிரேக்கப் மீன்ஸ் எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ஃபீஸ் வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, எல்ஐசி எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, இன்கேஸ் ஹோம் லோன் ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான டீட்டெயிலான பிரேக்கப் வந்து கேட்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவராலாக வந்து வேல்யூஸ் மட்டும் தான் ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க. இனிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் ப்ரூஃப் இல்லாம உங்களால வந்து எதுவுமே வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற மாரி வந்து உங்களுக்கு வந்து இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி டிடிஎஸ் ஷெட்யூல்ல வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, செக்ஷன் கோடு பிளஸ் டிடிஎஸ் வந்து டிடிஎஸ் ஃபார் டிடக்டட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைட் ரிப்போர்ட்டட். ஸோ செக்ஷன் கோட் வந்து நீங்க வந்து கம்பல்சரியா வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பாயிண்ட் வந்து காமனா வரும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பிளஸ் டிடக்ஷன், டிடிஎஸ் செக்ஷன் இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஆர் 2, 3, 4, 5, 6 6ல வந்து உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிலிட்டி இந்த டிடக்ஷன்ஸ் மோஸ்ட்லி இருக்காது. 6 அண்ட் 7ல. ஸோ மீதி எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 3மே வந்து காமனா இருக்கும். ஸோ ஐடிஆர் 2 என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 நம்பர் 43/2025ல அதாவது மே 3ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் நாட் ஹேவிங் இன்கம் ஃப்ரம் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ பிசினஸ் இன்கம் தவிர உங்களுக்கு மீதி எந்த இன்கம் வேணா இருக்கலாம். சேலரி இருக்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கலாம். அது இல்லாம அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இந்த 4 சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும்போது, நீங்க வந்து கம்பல்சரி வந்து ஐடிஆர் 2 வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து என்னென்ன கீ அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கெயின்ஸ் தான் உங்களுக்கான அப்டேட்ஸ்.
ஸோ கேபிட்டல் கெயின்ஸில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினான்ஸ் ஆக்ட் 2024 வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஜூன் 23/7/2024 வரைக்கும் ஒரு டேக்ஸ் ரேட்டும், அதுக்கு மேலே வர்றதுக்கு ஒரு டேக்ஸ் ரேட்டும் சொல்லி உங்களுக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து ரிப்போர்ட் வந்து பண்ண போறீங்கன்னா அந்த 23/7க்குள்ள நான் ஏதாச்சும் வாங்கி வித்துருக்கேனா அப்படின்றத நீங்க வந்து தனியா ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு வாங்கி வித்துருக்கத நீங்க வந்து தனியா ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ 2த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ ஐடிஆர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1,25,000 வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் இருந்தா மட்டும் நீங்க போடலாம். இதுல வந்து நீங்க வந்து தனியா 2மே இதுல எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்து தனியா வந்து மென்ஷன் பண்ணணும். 23/7/2024 வரைக்கும் ஒண்ணு. அதுக்கப்புறம் மேல வாங்கி இருக்கிறதுக்கு நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். Other buyback loss. Although if corresponding dividend income is reported as a income from other source applicable from 1/10/2024. மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி. ஸோ முன்னாடி வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து யாரெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் வந்து 50 lakhs. ஸோ உங்களோட இன்கம் வந்து 50 lakhs இருக்குன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இனிமேட்ல அதாவது ஃபினான்ஷியல் 24-25ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இன்கம் வந்து 1 crore மேலே வந்து எக்ஸிட் ஆகுது அப்படின்னும் போது தான் நீங்கள் வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். அதை தான் நீங்கள் வந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சேம் என்ஹான்சிங் த டிடக்ஷன் ரிப்போர்ட்டிங். ஸோ 80C வந்து சொல்லியிருந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே எல்ஐசி இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான பேக்கப்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹெச்ஆர்ஏல வந்து என்ன உங்களுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்ட் பே பண்ணுறீங்க, அதாவது ஓனர்ஸாக இருக்கவங்களுக்கு இருக்கும். இது உங்களை வந்து ரெண்ட்டுக்கு வந்து வைப்பாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் மட்டும் இருந்தால் போகலாம், இல்லைன்னா அப்படியே கூட ஃபைல் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இனிமேட்ல வந்து மேடிட்டரியாக வந்து நீங்கள் பேன் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ மென்ஷன் பண்ணலைன்னா உங்களால் வந்து ரிட்டர்ன்ஸை வந்து அப்டேட் பண்ண முடியாது, எரர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஹெச்ஆர்ஏலையும் வந்து உங்களுக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதே தான் வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஆர் 3லையும் வரும். ஸோ டிடிஎஸ் செக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஷெட்யூல்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்னென்ன செக்ஷன்ஸில் என்னென்ன இதில் வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ டிடிஎஸ் செக்ஷன்ஸ் வந்து காமன். அதே மாதிரி ஐடிஆர் 3 வந்து 41/2025ல 30/4/2025 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து யாருக்குலாம், இது வந்து மோஸ்ட் ப்ராபபிலிட்டி எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகிடும். பிஸ்னஸ் இருக்கவங்க ஐடிஆர் 3 வந்து செலக்ட் பண்ணலாம். இன்கேஸ் பிஸ்னஸ் இல்லை, அதை தவிர்த்து எனக்கு 4 சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இருக்குன்னா நீங்கள் ஐடிஆர் 2 வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ இப்போ ஐடிஆர் 3லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது, சேம் ஆஸ் இட் இஸ் தான். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் வந்து நீங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணணுமோ அதான் ரிப்போர்ட் பண்ணணும். ஐடிஆர் 2ல எப்படியோ 23/7/2024 வரைக்கும் எப்படி இருந்துச்சோ அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு வந்து டேக்ஸ். ஸோ 2 டேக்ஸாக வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இதாக வந்து கால்குலேட் ஆகும். இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது தான். ஸோ அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் மோர் தென் 1 crore மேலே இருக்கவங்களுக்கு அவங்க வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ ரெஃபரன்ஸ் டு செக்ஷன் 44 பிபிசி இன்ட்ரடியூஸ் க்ரூஸ் ஷிப்பிங் பிஸ்னஸ். ஸோ இது இப்போ கப்பல் வச்சு பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் அலப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்லி போட் வச்சு தான் அவங்க வந்து இன்கம்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கும் வந்து இப்போ வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் அதே தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். 80Cலையும் ஃபில்அப் பண்ணணும், ஹெச்ஆர்ஏலையும் வந்து நீங்கள் கம்பல்சரி பேன் அண்ட் ஆதார் வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐடிஆர் 4லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஆர் 4 வந்து யாருக்கு அப்ளிகபிள் ஆகணும், இண்டிவிஜுவல்ஸ், ஹெச்யூஎஃப் அண்ட் ஃபோம் அதர் தென் எல்எல்பி. எல்எல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஆர் 4 வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ எல்எல்பிக்கு வந்து ஐடிஆர் 5 தான் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் அதே சேம். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஜஸ்ட் லைக் ஐடிஆர் 1 மாதிரி தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 1.5 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் இருக்குது. கேபிட்டல் கெயின்ஸில் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் ப்ராஃபிட் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த ஐடிஆர் 4 கூட செலக்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் டு இன்கமில் நீங்கள் வந்து போவீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து வித்தவுட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போவீங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஆர் 4 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது 1,25,000 வரைக்கும் நீங்கள் வந்து இதில் போய்க்கலாம். பட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் லாஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, கேரி ஃபார்வர்டும் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி இதுலேயும் வந்து அடிஷ்னல் ஃபீல்ட் இன்ட்ரடியூஸ் ஃபார் டிடக்ஷன்ஸ் கிளைமிங். ஸோ எல்லாமே வந்து காமன் தான்.